குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். 2026 தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வர ஏப்ரல் வரைக்கும் பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா மிதுனத்துல குரு இருந்து இப்ப வக்ரமா இருந்தாலும் உங்களுடைய லக்னத்தை பாக்குறாரு. எனினும் அவர் சுபர் தான். எந்த பிரச்சனைக்கும் உங்களை கொண்டுட்டு போக மாட்டாரு. ஆனா ஏப்ரலுக்கு மேல கடகத்துக்கு குரு வரும்போது லக்னத்தோட பார்வையை தாண்டுது இல்லையா? அப்ப என்ன அப்படின்னா உங்களோட செயல்பாடுகள்ல சில ஒரு மாற்றங்களை கொடுப்பாரு. பெரிய விஷயம் கிடையாது, ஹெல்த்தை பாதிப்பாரு. அப்போ உங்களுடைய இப்ப இருந்தே உங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம கடன் வாங்கி வீடு கட்டுறதுக்கு, கடன் வாங்கி ஒரு தொழிலை முன்னேறதுக்கு, கடனை அப்கிரேட் பண்றதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குடும்பத்துக்காக ஒரு கடன், குடும்பத்துக்காக ஒரு வீடு கட்டுறது, இந்த மாதிரி சில காரியங்கள் உங்களுடைய லைஃப்ல நடக்கிறதுக்கு குரு என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்து அதற்குண்டான வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான கடன் வாங்க வைப்பாரு. ஏன்னா உங்களுடைய லக்னத்தை சனி பாக்குறாரு இல்லைங்களா? ஸோ அதனால சனி இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாலே கடன் வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கடன் வாங்கி நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த 2026 தனுர் ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. ஆனா நீங்க அந்த கடன் ரொம்ப கிடைக்குது, எல்லாருமே கூப்பிட்டு கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் இனிஷியேட்டிவ் பண்ணுவாங்க, உடனே கடன் கிடைக்கிற மாதிரி நடக்கும். ஆனா அவ்வளவு சீக்கிரம் அதுல போய் மாட்டிக்காதீங்க. இன்னைக்கு டைம் நல்லா இருக்கு, அப்புறம் நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் பாதகமாகும் போது அது எல்லாத்தையுமே மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி வரும். அளவா வாங்குங்க. ஏன்னா இதுக்கு அந்த அமைப்பு வருது. அளவா வாங்கி அது உங்களுக்கு என்ன ஒரு சக்தியோ அந்த கட்டக்கூடிய அளவு நீங்க வாங்குங்கன்னா கண்டிப்பா இதன்படி விதி இயங்கும். இதுல மாற்றமே கிடையாது. ஆனா ரொம்ப பெருசா வாங்கி மாட்டிக்காதீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹெல்த்தை கரெக்டா பார்த்துக்கோங்க. சளி, இருமல், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேத்துக்கு வரும். அண்ட் சில பேத்துக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம அஷ்டமஸ்தானத்துல குரு வரும்போது அதிர்ஷ்டம் அந்த இடத்துல எதிர்பாராத ஒரு பண வரவை கண்டிப்பா தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 வருடம் கொடுப்பாரு. கெட்டது மட்டுமே பண்ண மாட்டாருங்க. கண்டிப்பா இந்த இடத்துல அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. குரு அங்க சம்பந்தப்படும் போது பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த ட்ரபிள் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணாம என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் உங்களை சேவ் பண்ணோம் அப்படின்னா, வயதான பெண்களுக்கு நீங்க ஆடை தானம் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் மேன்மையா இருக்கும்.